ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். வீட்டிலையே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம். ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு ஆயில் நல்லா சூடுபடுத்திக்கிட்டு கருஞ்சீரகம் 1 டம்ளர், அதுக்கப்புறம் 1 டம்ளர் வந்து கருப்பு எள்ளு நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு வெந்தயம், அந்த ஆனியன் போடும்போது பார்த்து போடுங்க, எண்ணெய் தெரிக்கும். அந்த வந்து கருவேப்பிலை, கை நிறைய கருவேப்பிலை எடுத்து போடணும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சிம்மில் தான் வச்சு பண்ணணும். சிம்மில் வைக்கும்போது கருகாமல் அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும். மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு எனக்கு காய்ச்சறதுக்கு. இந்த எண்ணெய் வந்து அப்பப்போ கிளறி விடுங்க. தீஞ்சிடுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்மெல்லே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஹேர் ஆயிலில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து எப்போவுமே மினிமலாக தான் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவேன். இந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே வந்து க்ரோத் கிடைக்கும். அண்டு ஸ்மெல் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், ரொம்ப கான்சன்ட்ரேட்டடான ஸ்மெல் வரும். நீங்கள் ஹேர் ஆயில் வச்சுட்டு வெளியே போகிற மாதிரி இருக்காது. மோஸ்ட்லி வந்து ஹேர் ஆயில் வச்சுட்டு குளிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து நல்லா தூக்கி அடிக்கும். நல்லா வடிகட்டிட்டு அந்த வேஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மிக்சியில் அரைச்சி அதை வந்து ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு வீடியோஸ் பார்க்கலாம். பாய்.